ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரம் அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் சீரியல் உண்டு. அதனுடைய ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் வந்து பார்க்கணும், 2, 3 சீரியலோட தொகுப்பு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தங்க மகள் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போய்கிட்டுனால டிஆர்பி ரேட்டில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டனால இந்த சீரியல் வந்து இப்போ முடிவுக்கு வருது. இந்த சீரியலில் வில்லி யார் அப்படின்னா அவங்க சித்தி தான். 3 பெண்களோட சித்தி வந்து தான் அவங்க வில்லன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் சொத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா கணவரை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ஆக்கினாங்க. எல்லா விஷயமே இந்த உண்மை வந்து இப்போ வைக்குது. அவங்க வீட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த தடவை வேலைக்காரி வந்து கட்டி வச்சுட்டாங்க அவங்க சித்தி. உடனே அதெல்லாம் கட்டெல்லாம் வைத்து அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இந்த பொண்ணை வந்து யார் பண்ண போகிறாங்களா, சித்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு அப்படி தெரியல. சொத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா சொத்தும் இந்த 3 பொண்ணுக்கு சேரக்கூடாது, அவங்களுக்குள்ள ஒரு பையனுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி சித்தி நிறைய வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வந்து வந்துருச்சு. ஏற்கனவே எல்லாருக்குமே அது தெரியும். இப்போ நல்ல வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் எல்லாருக்குமே அது தெரியும். இப்போ வந்து சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து இப்போ முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாநதி அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது. இதுவும் அடுத்த வாரம் வந்து முடிய போகுது. பாக்கியலட்சுமி, மகாநதி, தங்கமகள் இந்த 3 சீரியலுமே அடுத்த மாதம் வந்து முடிய போகுது. எல்லாருக்குமே அது தெரியும். அதுக்கு பிறகு புதுசாக மகளே மருமகளே அப்படின்னு ஒரு சீரியல் வருது. இன்னும் 2 சீரியல் வந்து வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் மனசில் வந்து இடம் பெற்றிருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஓடுது. நல்ல மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு விஜய் காவேரி இருக்குது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரி வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் காவேரி காணும். காவேரி எங்கே போனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து வெண்ணிலா சொல்கிறா, காவேரி கொடைக்கானல் கிளம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறாரு. பேக்கை தூக்கிட்டு போகிறாரு. காவேரின்னு கூப்பிட்றாரு. ஆனால் பார்க்காத மாதிரியே இருந்துக்கிட்டு நேராக கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து எனக்கு எல்லா விஷயம் வெண்ணிலா சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன விஷயம் அப்படி காட்டுறாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா வந்து விஜய் வந்து சிறையை விட்டு வெளியில் வந்தாச்சு அப்படின்னா உனக்காக நான் தரேன், உனக்கு நான் விட்டு தரேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பேசுகிறாங்க. அதனால் விஜய் வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, எனக்கு கணவனா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவருடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. உடனே சரி வந்து வெண்ணிலாவுக்கு வந்து நீயே வச்சுக்கோ விஜய் அப்படி சொல்லி, நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதைத்தான் வந்து காட்டுறாங்க. உடனே இந்த இப்போ வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க. வயிற்றில் குழந்தை வளரும்போது கூட நீ எனக்காக விட்டு கொடுத்த பாரு, உன்னுடைய காதல் தான் வந்து உண்மையான காதல், என்னுடைய காதல் வந்து உண்மையான காதல் கிடையாது, அதனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க அப்படி சொல்லி கையை பிடிச்சி வந்து காவேரிகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க அம்மா என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. எங்கள் அம்மாவுக்கு வந்து குழந்தை உண்டானது தெரியாது. குழந்தை உண்டானது தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து வைக்க போகிறாங்களா இல்லை மறுபடியும் பிரச்சனை பண்ண போகிறாங்களோ தெரியல. அவங்க சரி சொல்லியாச்சுன்னா இந்த சீரியல் அடுத்த வாரத்தோடு முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து தங்கமகள் சீரியல் பார்த்தோம். அடுத்து மகாநதி வந்து பார்த்தோம். இதுக்கடுத்து பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 சீரியல் முடிவுக்கு வரதுனால 3 சீரியலை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வழியாக முடிக்கும். இதுக்கடுத்து பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியல் அதுவும் வந்து முடிவுக்கு வரதுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து இனியா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து போனால் சுதாகர் வந்து சொன்னார், எல்லாமே நான் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் ரெஸ்டாரண்ட்டை திருப்பி தரேன், கல்யாணம் பண்ண பணத்தை திருப்பி தரேன் அப்படி சொன்னால இனியா போனால் அந்த போன இடத்துல நிதிஷ் வந்து கையை பிடிச்சி இழுத்ததுனால நிதிஷை தள்ளி விட்டாங்க. அப்போ வந்து சுவத்தில் வந்து தலைமோதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆயிடுறாரு. இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழி வந்து பார்த்தீங்கன்னா இனியா மேலே வந்து சொல்லலாம். இப்போ போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க தெரிஞ்சோன்னா கோபி எல்லாரையும் சீக்கிரம் காரில் ஏற்றி அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கோபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் இருக்கார். அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க. இனியாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் தான் வந்து இவ்வளோ சண்டை போட்டாருனதுனால நிதிஷை வந்து இப்படி பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ இனியா வந்து உண்மையை சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படி தெரியலை. இப்போ த்ரில்லிங்காக இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இல்லை சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பொய் சொல்கிறாங்களா, பணம்பலம் இருக்குதுனால நிதிஷ் வந்து உயிரோடு இருக்கானா என்ன அதை பற்றி தெரியல. பல திருப்பம் இருக்குது. இந்த வாரத்தோடு இந்த சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புது சீரியல் வரப்போ இந்த 3 சீரியலோட தொகுப்பு வந்து பார்த்துருக்கேன். இது மட்டும் இல்லை நிறைய சீரியல் போட்டிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.